ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோவாக கூட இது இருக்கலாம். ஏன்னா நான் அந்த வீடியோஸ் போடும்போது ஒரு 227 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. அதில் எத்தனை பேர் வந்து என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னோட வீடியோஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு தெரியல. அப்படி யாராவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோவாக கூட இருக்கலாம். இது இப்போ தான் நமக்கு வந்து ஜனவரி 2025 ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே டிசம்பர் 2025 வந்து வந்துடுச்சு. இன்னும் ஒரு 10 to 15 டேஸ் தான், அதுக்குள்ளே நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் பிளாட்ஃபார்ம் பற்றியும் பேசிக்கலாம். என்னோட யூடியூப் ஜேர்னி வந்து எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் சேனலாக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆஃப்டர் மேரேஜ், அதாவது மேரேஜ் ஆகி எனக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் 2022ல். அது ஒரு 1 இயர் கிட்ட வச்சுருந்தேன். பட் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. நமக்கு ஒரு 67 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன பார்த்துருக்க வாய்ப்பே வந்து கிடையாது. ஏன்னா 67 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப கம்மி. அது 1 இயரில் நமக்கு வந்து அவ்வளோதான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்னோட ப்ரெக்னன்சினால அந்த சேனல் கண்டினியூ பண்ண முடியாமல் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறமா என் பையன் பிறந்ததுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணதான் இந்த சேனல். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சுது இது ஸ்டார்ட் பண்ணி. 2024ல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து ஒரு 1.5 வருஷம் ஆச்சுது இதை ஸ்டார்ட் பண்ணி. இப்போ வரைக்குமே நமக்கு வந்துட்டு ஒரு 227 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், எதுக்கு இதை போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது வீட்டில் அப்படிங்கிற தாட் வந்து அதிகமாகவே உண்டு. ஸோ மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னால் உடனே ஒர்க் போக முடியல அப்படிங்கிறதுனால தான் ஸ்டார்ட் பண்ணேன் சேனல். அதுக்கப்புறமா பேபியை வச்சு என்னால் அவனை விட்டுட்டு ஒர்க்குக்கு போக முடியாது. பட் என்னால் வீட்லேயும் வந்து சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த சேனலை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். பிஃபோர் மேரேஜ் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தேன். காலேஜ் பிஸியாக இருந்துச்சு அந்த டைம். ஃபுல்லாகவே அவ்வளோ பிஸியாக நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ ஃபுல்லாகவே ஸ்டடீஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒர்க்கு இந்த மாதிரி பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணதான் இந்த யூடியூப் சேனல். பட் பெருசாக எனக்கு வந்து அது கை கொடுக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ், ரொம்ப கம்மியாக வியூஸ், இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. சம்டைம்ஸ் ரொம்ப டிப்ரெஷன் ஆகும், டிமோட்டிவேஷனெல்லாம் வந்து இருக்கும். பட் நான் வீட்டில் இருந்து வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது வேறு எனக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே இதே மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணதான் இந்த யூடியூப் சேனல். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுது அப்படின்னா, ஓகே பரவாயில்ல, வியூஸ் போகாட்டாலும் பரவாயில்ல, ரீச் ஆகாட்டாலும் பரவாயில்ல, நம்மளோட மெமரிஸை வந்து போட்டு இப்போ நம்ம ஃபோன் கேலரியில் வந்து வச்சுட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது எப்போச்சும் ஒருக்கா அதெல்லாம் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஏதோ நம்மளால நிறைய வந்து ஸ்டோர் பண்ண முடியாதுல்ல. சரி இந்த யூடியூப் சேனலில் வந்து நம்ம போட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாட் வந்து கண்டினியூவாக அதை ரெகுலராக வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூடியூப் சேனலில் நான் மணி ஏர்ன் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள வந்து குறிப்பிட்ட சில எலிஜிபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரணும். அது மட்டும் இல்லாமல் 4000 வந்து வாட்ச் ஹவர்ஸ் நம்ம வந்து எடுக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க நம்ம சேனல் ஓகேவா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க மானிட்டேஷன்லாம் ஓகே பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது $100 வந்து நம்ம அதுக்கப்புறமா தான் மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் $100 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு மணி வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. என்னமே எனக்குமே அது ரொம்ப கரெக்டாக இதுதான் அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து சில ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து மணி வரும். அது இப்போல்லாம் வருமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப டவுட். ஏன்னா நமக்கு இருக்கிறது கொஞ்சமான சப்ஸ்கிரைபர்ஸ் தானே. யூடியூப் சேனலில் வந்துட்டு நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். உங்களோட சேனல்லாம் வந்து இந்த மாதிரி ரீச் ஆகுது, நீங்கள் குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ், இதெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டிஸ் நான் சொன்னேன்ல, இதெல்லாமே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் நான் என்ன ஃபால்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு, இந்த பேபி இருக்காங்க, ஸோ அவங்கள வச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் எடுத்து போட்டுட்டு தான் வந்திருக்கேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து வீடியோஸ் எடுத்து தரதுக்கோ, எடிட் பண்ணுறதுக்கோ, அப்லோட் பண்ணுறதுக்கோ யாருமே வந்து ஹெல்ப் கிடையாது. எல்லாமே நான் தான் பண்ணணும். இப்போ பேபியை எடுத்துகிட்டு நான் வெளியே போகிறேன் அப்படிங்கும்போது அவனையும் பார்த்துக்கணும். சின்ன சின்ன கிளிப்ஸ், நான் வந்து ரொம்ப பெருசாலாம் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லாங்கெல்லாம் வந்து வீடியோஸ் எடுத்துருக்க மாட்டேன். சின்ன சின்ன கிளிப்ஸ் ஏதாவது எடுத்திருப்பேன். அதை தான் வந்து மேக் பண்ணி ஷார்ட்ஸாக போடுறது. சில நிறைய கிளிப்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து லாங் வீடியோவை ஷேர் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். கோவாக்கு நாங்கள் இங்கே எப்போ வந்தோம் அப்படின்னா ஜூன் மாதம் வர்றோம். அதை நான் விளாக் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து கண்டினியூவாக ஓரளவு விளாக் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அந்த விலாகுமே நான் வந்து போட்டிருக்கேன். அப்படிதான் வந்துட்டு இந்த கோவாக்குள்ள வந்தோம். 2026 வரப்போகுது. 2025 எண்டு வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 months ஆயிடுச்சு. இங்க வந்து பெருசா வந்து முன்னேற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். யூடியூப் சேனலுமே வந்துட்டு ஓகே நான் ஏதோ ஒன்று ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஆசையில தான் வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் கூட அப்படிதான் இல்லை நான் சொல்லலை. ஓகே நமக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைச்சா வர ஓகே தான் அப்படிங்கிற இன்னும் இதில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதில் இருந்துமே எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு யூஸ் இல்லை. நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம், எடிட் பண்ணுறோம், அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், தமிழ் ரெடி பண்ணுறோம், அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ ஓரளவு ஃபேமில் இருக்கவங்களுக்கு வேணால் அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவ்வளோ ஸ்ட்ரகிளாக வந்து இருக்கும். அதுவும் இந்த 1.5 years வந்துட்டு எனக்கு ஒரு 1000 subscribers கூட இல்லை அப்படிங்கும்போது நான் போட்ட எஃபோர்ட்டுக்கு எதுக்குமே வேல்யூ இல்லை அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு லக் இல்லையா அப்படிதான் வந்து சொல்லணும். லக் இல்லை நமக்கு அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். சப்போஸ் லக் இருந்துச்சு அப்படின்னா கூட நான் மேலே வந்திருக்கலாம்.